வணக்கம். இந்த பிரத்யேக ஆழமான பார்வைக்கு உங்கள வரவேற்கிறோம். நிலையற்ற இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு ஆறுதலை தேடிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நாம பார்க்க போற உரை செப்டம்பர் 14, அதாவது ஆவணி 30 தேதியிட்ட ஒரு சின்ன தமிழ் சிந்தனை. அதோட தலைப்பை ரொம்ப யோசிக்க வைக்குது. ஆறுதல் எங்கே? ஆமா, ரொம்ப நேரடியான ஆனா ஆழமான கேள்வி இது. இதுல ஒரு முக்கியமான நெருடலை சொல்றாங்க. நம்ம அன்புக்குரியவங்க அவங்க நம்ம விட்டு பிரியறாங்க. உண்மைதான். நண்பர்கள் மாறுறாங்க, செல்வம் வருது போகுது, இப்படி நம்மள சுத்தி எல்லாமே அது மாறிட்டே இருக்கும்போது எதை புடிச்சுக்கிட்டு நாம ஆறுதல் அடையிறது? கரெக்ட். இதுதான் இந்த மையமான பிரச்சனை. இந்த உரையை அதுதான் சுட்டி காட்டுது. ஆமா, இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா போக போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவா பேசுவோமா? கண்டிப்பா. இது மனித அனுபவத்தோட அடியில இருக்கிற ஒரு கேள்வி. இந்த உரை சொல்ற மாதிரி நாம எதெல்லாம் முக்கியமா நினைக்கிறோமோ, அது உறவுகளா இருக்கலாம், பொருட்களா இருக்கலாம், ஏன் நம்ம உடம்பே கூட, இது எதுவுமே நிரந்தரம் இல்ல. ஆமா, இது தெரியும் போது மனசுக்குள்ள ஒரு பதட்டம் வருது இல்லையா? ஒரு நிலையற்ற உணர்வு. நிச்சயமா. அந்த பதட்டம்தான் நம்மள ஒரு தேடலுக்கு தள்ளுது, ஆறுதலை தேட வைக்குது. ஆனா இந்த உரை என்ன சொல்ல வருதுன்னா, நாம தேடுற அந்த ஆறுதலை இந்த மாறிட்டே இருக்கிற விஷயங்கள்ல தேடுறது அது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி. ஆமா, சுத்தி சுத்தி அங்கே வர்ற மாதிரி. அப்போ இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? என்னதான் வழி? அங்கதான் இந்த உரை ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. 2 விதமான கூடு பத்தி பேசுது. கூடு? ஆமா, ஒன்னு பொய்க்கூடு, இன்னொன்னு மெய்க்கூடு. இந்த வார்த்தைகள் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. பொய்க்கூடுன்னா வெறும் நம்ம உடம்புன்னு மட்டும் எடுத்துக்க கூடாது. ஓ சரி. அப்போ பொய்க்கூடுனா வேற என்ன அர்த்தம்? இந்த உலக விஷயங்கள் எல்லாமுமா? அதேதான், ரொம்ப சரியா சொன்னீங்க. பொய்க்கூடுங்கிறது இந்த அழியக்கூடிய மாறிக்கிட்டே இருக்கிற எல்லாமே, நம்ம உடம்பு, நம்ம சொத்து, நம்ம பதவி, இன்னைக்கு நல்லா இருக்கிற உறவு நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. இதெல்லாம் சரி இதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஓடு மாதிரி, உள்ளே இருக்கிற உண்மை இல்ல. அதனாலதான் அத பொய், அதாவது நிலையற்றதுன்னு சொல்றாங்க. அப்போ மெய்க்கூடுங்கிறது இதுக்கு அப்படியே நேர்மாறா, நிலையானது, உண்மையானது. கரெக்ட். மெய்க்கூடுங்கிறது அந்த நிலையான மாறாத உண்மை, அந்த சாரம். இந்த உரையில அத உண்மைன்னும் இல்ல இறைவன்னும் சொல்றாங்க. எது காலத்தால் அழியாதோ, எல்லா மாற்றங்களுக்கும் பின்னால அப்படியே நிற்கிறதோ, அதுதான் மெய்க்கூடு. அந்த நிலையான உன்னை தெரிஞ்சுக்கிறதுலயும் அதை பிடிச்சுக்கிறதுலயும் தான் உண்மையான ஆறுதல் இருக்குன்னு இந்த சிந்தனை சொல்லுது. நீங்க சொல்றப்போ எனக்கும் தோணுச்சு, இந்த பொய்க்கூடு மெய்க்கூட வேறுபாட்ட தாயுமானவரோட ஒரு பாட்டு வரி அது எவ்வளவு அழகா சொல்லுது. பொய்க்கூடு கொண்டு புலம்புவனோ எம்மிறைவர், மெய்க்கூடு சென்று விளம்பிவா பைங்கிலியே. என்ன ஒரு உணர்ச்சி அதுல! ரொம்ப அருமையான எடுத்துக்காட்டு அது. அந்த வரிகள்ல இருக்கிற அந்த தவிப்பை பார்க்கணும். அதாவது, இந்த அழியிற உடம்பான பொய்க்கூட்ட பிடிச்சுக்கிட்டு நான் அழுதுட்டே இருக்கணுமா? ஏன் இறைவன்கிட்ட போய் என்னோட உண்மையான நிலையான மெய்க்கூட்ட பத்தி சொல்ல மாட்டியா கிளியே அப்படின்னு கேக்குற மாதிரி. ஆமா. இது அந்த நிலையற்றதுல இருந்து எப்படியாவது விடுபட்டு அந்த நிலையானதோட சேரணுங்கிற ஒரு ஆழமான ஏக்கத்தை காட்டுது. ஆக மொத்தத்துல இந்த உரையின் முக்கிய செய்தி இதுதான்னு தோணுது. அதாவது, மாறிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள்ல நிரந்தரமான ஆறுதலை தேடாதீங்க. உண்மையான ஆறுதல் வேணும்னா அந்த மாறாத மெய்ப்பொருள், அந்த மெய்க்கூடு மேல கவனத்தை திருப்புங்க, அது சார்ந்து நில்லுங்க. அப்படிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. இதோட அர்த்தம் உலகத்தை வெறுக்கணும்னு இல்ல, அதை புரிஞ்சுக்கணும். உலகின் யதார்த்தம் என்னான்னு புரிஞ்சுக்கிட்டு எதுல உண்மையான அசைக்க முடியாத ஆறுதல் இருக்குன்னு தெளிவா பார்க்கணும். அந்த நிலையான உண்மையோட ஒரு தொடர்பு, ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்திக்கிறது தான் முக்கியம். அப்போ இந்த ஆழமான பார்வையின் சாரம் இதுதான். நம்ம வாழ்ற இந்த உலகம் இயல்பாவே மாறிட்டே இருக்கும். அதுல ஆறுதலை தேடும்போது அது தற்காலிகமானதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம கவனத்தை மாறாத ஒண்ணு மேல திருப்பினா அதுதான் நீண்டகால அமைதிக்கு வழின்னு சொல்ல வராங்க. ஆமாம்.